ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஏறக்குறைய 13-14 மாதங்களுக்கு முன்பாகவே இந்த பயம் ஒரு உள்ளத்திலே வந்தது. அது யார்? சகரியா. லூக்கா 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் இதை தெளிவுபடுத்துகிறது. சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இந்த சம்பவம் நாம் அறிந்ததே. ஆண்டவரின் பிறப்பில் பயந்த ஒரு பாத்திரம் சகரியா ஆசாரியன். இவனை குறித்த வேதம் மிக திட்டவட்டமாக கூறுகிறது. கர்த்தரிட்ட சகல நியமங்களையும் நியாயங்களையும் கடைபிடித்து கிரமமாய் வாழ்ந்த ஒரு நீதியுள்ள பாதையிலே சென்ற மனிதனாயிருந்தான் என்று வேதம் கூறுகிறது. ஆனால் அவர்களுக்கு பிள்ளை இல்லை. வயது சென்றவர்களாய் இருந்தார்கள். நியாயமாய் நீதிமான்களாய் வாழும் மக்களுக்கு வாழ்வில் குறைவு உண்டா? கண்டிப்பாக குறைவுகளின் மத்தியிலே தான் ஆண்டவரின் மகிமையை நாம் வெளிப்படுத்தத்தக்கதாக அவர் அவ்விதமாக வழி நடத்துகிறார். இந்த சம்பவத்தை நாம் அறிவோம். அவன் தூபம் காட்டத்தக்கதாக அந்த பரிசுத்த பீடத்துக்குள் சென்ற பொழுது அந்த பீடத்தின் வலது பக்கத்திலே தூதன் தோன்றினான். சகரியா தோன்றினான். சகரியாவுக்கு காபிரியல் தூதன் தோன்றினான். வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட அந்த தூதன் தோன்றி அவனுக்கு கூறிய காரியம், பயப்படாதே. பயந்து போன ஒரு நிலை. ஆண்டவருடைய மக்கள் எப்பொழுதும் எத்தனை பரிசுத்தமாக வாழ்ந்தாலும், எத்தனை நீதி செய்யும் மக்களாக வாழ்ந்தாலும், எத்தனை பிரியமாய் கடவுளுக்கு வாழ்ந்தாலும், கடவுளின் பிரசன்னத்தில் வரும்பொழுது பயந்து நடுங்குகிறோம். இது எத்தனை உண்மையானது அல்லவா? சகரியா பயந்து நடுங்கினான். அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நிகழத்தக்கதாக அனுப்பப்பட்ட தூதனின் செய்தியை கேட்கும் முன்பாக பயந்து நடுங்கினான். ஆனால் எல்லா மக்களுமே பலவீன பாண்டங்கள். இத்தனை நன்மையான வழியிலே, நீதியான வழியிலே அவன் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட அவனுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்பதை நாம் அறிவோம். எப்படி அறிவேன் என்று கேள்வி கேட்க ஆரம்பித்தான். பயமுடைய மக்களாக வாழ்ந்தாலும் கூட அநேக தருணங்களிலே விசுவாச குறைவினால் நாம் வருத்தப்படும் மக்களாகவும் காணப்படுகிறோம். நம்முடைய வாழ்விலே ஆண்டவருக்கு பிரியமாக வாழ முயற்சிக்கிறோம் என்றால் அதுதான் உண்மை.